யாரோ நீ யாரோ நான் ஏனோ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு லவ் டைலாக் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் ஒரு 20 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 20 செகண்ட் தான் நான் டயலாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட்னஸ்னு இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ், லவ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே லிரிக்ஸ் செட் பண்ணணும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை செட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கீழே கிராப் ஐக்கானுக்கு போங்க. ஸோ அதில் உங்கள் ஃபோட்டோவை கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராப் பண்ணி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீழே அந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாக்ஸ்லேயே இதை வந்து நம்ம பிளாக் அண்ட் கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த ஒயிட்டில் வந்து டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இமேஜ் கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனையும் அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. வால்யூம் ஆப்ஷனில் அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கப்புள்ஸாக எடிட் பண்ணணும்னு இல்லை, சோலோவாக ஃபோட்டோஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் 3D எஃபெக்ட்டில் உங்களுக்கு அந்த பாக்ஸில் வந்து செட் ஆன மாதிரியும் கீழே லிரிக்ஸோட வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ for watching this video.